யோகானந்தரின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஒருவருடைய கடந்த கால கசப்பான அனுபவம் மற்றவர்களுக்கு உதவும்போது தடையாக இருக்கக்கூடாது, மாறாக அது கருணையாக மாற வேண்டும் என்பதை விளக்குவது. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலக புகழ் பெற்ற ஞானி பரமஹம்ச யோகானந்தரின் சிறுவயது வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகச்சிறிய ஆனால் ஆழமான கருத்தை கொண்ட ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். இது அவரது தந்தை பகவதி சரண் கோஷ் மற்றும் அவரது தாயாரிடையே ஒரு 10 ரூபாய் நோட்டுக்காக நடந்த ஒரு விவாதம். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யோகானந்தரின் தந்தை ஒரு ரயில்வே உயர் அதிகாரி, கணக்கு வழக்குகளில் கச்சிதமானவர், கண்டிப்பானவர். ஆனால் அவரது தாயாரோ கருணையின் உருவம். கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி தருவதில் அவருக்கு நிகர் அவரே. ஒருமுறை உதவி கேட்டு வந்த ஒரு ஏழை பெண்ணிற்காக தாயார் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். தாயார் கேட்கிறார், கஷ்டப்பட்டு வந்திருக்கும் இந்த பொண்ணிற்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். ஆனால் தந்தையோ 10 ரூபாய் எதற்கு, 1 ரூபாய் கொடுத்தாலே போதுமானது என்கிறார். அதற்கு அவர் ஒரு காரணத்தையும் சொல்கிறார். தந்தை தனது கடந்த காலத்தை நினைவு கூர்கிறார். நான் சிறுவனாக இருந்தபோது ஏழ்மையில் வாடினேன். ஒரு சிறிய வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு பல மைல்கள் நடந்து பள்ளிக்குச் செல்வேன். கல்லூரி காலத்தில் மிக அத்தியாவசிய தேவைக்காக ஒரு நீதிபதியிடம் 1 ரூபாய் உதவி கேட்டேன். அவரோ அந்த 1 ரூபாயை கூட தர மறுத்துவிட்டார் என்று வருத்தத்துடன் கூறுகிறார். இங்குதான் யோகானந்தரின் தாயார் ஒரு மிகச்சிறந்த வாதத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்கிறார், பார்த்தீர்களா, அன்றைக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த 1 ரூபாயின் கசப்பை இன்றும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். அதே கசப்பான அனுபவத்தை இந்த பெண்ணும் பிற்காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? 1 ரூபாயின் மதிப்பை விட ஒரு மனிதனின் வேதனை உங்களுக்கு புரியவில்லையா? தாயாரின் இந்த நியாயமான பேச்சில் தந்தை தோற்றுப்போகிறார். உனக்குத்தான் வெற்றி என்று சிரித்துக்கொண்டே தன் பணப்பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து, இதை என் நல்வாழ்த்துக்களுடன் அவளிடம் கொடு என்று மனமுவந்து கொடுக்கிறார். நண்பர்களே, இந்த சின்ன சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் பட்ட கஷ்டத்தை மற்றவர்களும் படட்டும் என்று நினைக்காமல், நாம் பட்ட கஷ்டம் இனி யாருக்கும் வரக்கூடாது என்று நினைப்பதே உண்மையான மனித நேயம். யோகானந்தரின் தந்தை ஒரு தர்க்கவாதியாக இருந்தாலும் அன்பிற்கு முன்னால் அடிபணிந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி.